சோழவந்தான் அருகே மின்சாரம் தாக்கி தந்தை உயிரிழந்த நிலையில் இறுதி சடங்குகள் முடித்த கையோடு 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுத வந்த மாணவன் 5 ஆண்டுகளுக்கு முன்பு தாயும் உயிரிழந்த நிலையில் தனக்கும் 10ஆம் வகுப்பு படிக்கும் தனது தங்கைக்கும் உயர்கல்வி படிக்க தமிழக அரசு உதவ வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள காடுபட்டி கிராமத்தில் வசித்தவர் ஜெயபாண்டி. தனியார் நிறுவனத்தில் டிரைவராக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் நேற்று தனது வீட்டில் மின்சார மோட்டாரை ஆன் செய்வதற்கு சுவிட்சை ஆன் செய்ய சென்றபோது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். இவரது உடல் உடற்கூறு ஆய்வுக்காக வாடிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு நேற்று மாலை காடுபட்டி கிராமத்தில் இறுதி சடங்குகள் நடைபெற்றது. ஜெயபாண்டிக்கு சோழவந்தான் அருகே முள்ளி பள்ளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மனோஜ் என்ற மகனும், காடுபட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மகளும் என 2 பிள்ளைகள் உள்ளனர். 12 மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் பிள்ளைகள் இருவரும் இந்த ஆண்டு அரசு பொதுத் தேர்வு எழுதி வரும் நிலையில் திடீரென தந்தை உயிரிழந்தது குழந்தைகள் மத்தியில் கடும் சோகத்தையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்புதான் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஜெயபாண்டியின் மனைவியும் உயிரிழந்திருந்தார். இந்த நிலையில் ஜெயபாண்டியனும் உயிரிழந்த நிலையில் அவர்களது 2 பிள்ளைகளும் கல்வி மற்றும் எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியான நிலையில் உள்ளது. இந்நிலையில் தனது தந்தைக்கு இறுதி சடங்கை முடித்த கையோடு இன்று காலை சோழவந்தான் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதுவதற்கு வந்திருந்தார். கனத்த இதயத்துடன் கடும் மன அழுத்தத்தில் இருந்து அவரை அவரது உறவினர்கள் தேற்றி தேர்வு எழுதுவதற்காக அழைத்து வந்தனர். மேலும் தேர்வு எழுதும் பள்ளி வளாகத்தில் ஆசிரியர்கள் மாணவனுக்கு மன அழுத்தத்தை போக்க கவுன்சிலிங் கொடுத்து அவரை தேர்வுக்கு தயார்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டனர். தமிழக அரசு இவர்களுக்கு உதவ வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் அப்பா இறந்தாரு. நேற்று எங்கள் அம்மா இருந்து 7 வருஷமாச்சு. எங்கள் அப்பா தான் எங்களை பார்த்துக்கிட்டாரு. அவருக்காரு எங்களை பார்க்க எங்களை பார்க்க யாருமே இல்லை. இப்போ நான் எக்ஸாம் எழுத ஸ்கூலுக்கு போய் 12th எக்ஸாம் எழுத போகிறேன். நான் எக்ஸாம் தான் இன்னைக்கு எழுத போகிறேன். நான் திட்டத்தை எனக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும். ஐயா முதல்ல படிக்கிறீங்களா? தம்பி ஓட்டாட்டியும் இல்ல, தம்பியும் இல்ல சார். அது 2 அனாதை நிக்குது, யாருமே இல்ல சார். நீங்க படிப்பு செலவுக்கு அவங்களுக்கு வேலைக்கு ஏதோ நல்லது செஞ்சு விடுங்க சார். உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். ரொம்ப நன்றி சார். ஜெயபாண்டி கர்நாடக செத்துட்டாப்புல. அவருக்கு 2 பையன், ஒரு பையன் ஒரு பொண்ணு. 2 பேர்த்துக்கு எந்த வாழ்வாதாரமும் கிடையாது. அதனால் நான் முதல்வர் திட்டத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணி படிப்புக்கான உதவி செய்யுமாறு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அவங்க அம்மா கிடையாது. அம்மா 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களும் உடல் பாதிக்கப்பட்டு செத்துட்டாங்க. 2 பேரும் அனாதையாக இருக்காங்க. எந்த ஒரு வாழ்வாதாரமும் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு ஏதாச்சும் முதல்வர் சப்போர்ட் பண்ணி எதாவது செய்யுங்க. கலெக்டரு எல்லோரும் சேர்ந்து எல்லாம் ஒரு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க சார். குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட். பெண்கள் மேல்நிலைப்பள்ளி எதிரில் பட்டறைத்தில் விஸ்வகுல உறவின் முறை சமுதாய கூடம் நிறைந்த வசதியுடன் குறைந்த வாடகைக்கு கிடைக்கும். செல் 9976